தமிழ். இன்றைய முக்கிய செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ராயல் பார்ட்டி ஹாலில் அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளையின் கொடி வெளியீடு விழா, 200 மரக்கன்றுகள் வழங்கும் விழா, ஆசிரியர்களை கௌரவிக்கும் விழா மற்றும் சிறப்பாக பணி செய்த நிர்வாகிகள் கௌரிக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதன் சிறப்பு அழைப்பாளராக சென்னை குழந்தைகள் நீதிபதி மாலினி, திருவள்ளூர் அரசு வழக்கறிஞர் மூர்த்தி, கூடுதல் அரசு வழக்கறிஞர் லைன் முரளி பாபு, அம்பத்தூர் வழக்கறிஞர் சங்கம் லயன் மார்க் நியூட்டன், உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ஆதிசேஷையா, உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சுரேஷ், ஊராட்சி மன்ற தலைவர் டேச்சி ராணி அன்பு, தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி கிளாம்பாக்கம் மாவட்ட பொருளாளர் சிவகுமார், தேசிய மாணவர் படை முதல் நிலை அலுவலர் நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமை ஆசிரியர் ஜான்சன், சமூக சேவகர் டாக்டர் சாம்சன், திரைப்பட நடிகை பிரியா, தமிழன் மோட்டார் தமிழன் நிறுவன தலைவர் மற்றும் சமூக சேவகர் ராஜா அண்ணாதுரை இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மற்றும் இந்நிகழ்வினை அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் ஞானசேகரன் அவர்கள் சிறப்பாக நடத்தினார். பின்னர் அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் வெங்கடேசன் அவர்களும், அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளையின் பொருளாளர் கார்த்திகேயன் அவர்களும் உடனிருந்து சிறப்பாக நடத்தினர். மற்றும் அறுசுவை உணவுடன் விழா இனிதாக நிறைவு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 80 தமிழ் செய்திகளுக்காக அறம் சார்ந்த பணிகளையும் கல்வி சார்ந்த பணிகளையும் நாங்கள் தொடங்குவோம் என்ற சூழலுக்கு இருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இளம் வயதில் நான் அதிகமாக எங்கள் பகுதியில் பிரம்மத்தில் என்ற ஒரு தம்பிதான் ஜி சாம்சன். அதை போன்ற இங்கு அந்த ஒளிநாடாவை பார்க்கும்போது அருமை தம்பி ஜி ஞானசேகரன் அவர்களும் பல்வேறு தொண்டுகளை செய்து பல விருதுகளை பெற்றிருக்கிறார். அவருக்கு நான் உங்களுடைய கணவரோடு அவரை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். உங்களுடைய பணி மேலும் மேலும் வளரட்டும், உங்கள் தொண்டு நல்ல முறையில் நிலைத்து நிற்கும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த கொடியிடும் விழாவில் நீலத்திலும் வெள்ளை நிறத்திலுமான கொடியினை நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்கள். கண்டிப்பாக இது தமிழகத்தில் எதிரொலிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு முன்னேற்பாடோடு இந்த எளிய முறையில் இந்த நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக அறிமுகப்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு எந்தென்றும் நான் துணை நிற்பேன். உங்களை வாழ்த்துவது மட்டுமல்ல, உங்களோடு அங்கமாக இருப்பதற்கு ஒரு உதவி கொள்கிறேன் என்று தெரிவித்து மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்து. ஆசிரியர்களை கௌரவிக்கும் விழா, நிர்வாகிகளை கௌரவிக்கும் விழா, மரக்கன்றுகள் வளர்க்கும் விழா ஆகிய இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி நிறைவேற்றியிருக்கின்ற நிறுவனத்தின் தலைவர் மற்றும் புதிய சகோதரர் ஞானசேகரன் அவர்களே, இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வெங்கடேசன் அவர்களே, பொருளாளர் கார்த்திகேயன் அவர்களே, நன்றி தெரிவிக்கிறேன். நேரத்தின் காரணமாக சுருத்தி என்னுடைய பேச்சு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளையில் இன்று கொள்ளிடு விழா, மரக்கன்றுகள் வழங்கும் விழா, ஆசிரியர்களை கௌரவிக்கும் விழா, இத்தனை விழாக்களை நிர்வாகிகளை சிறப்பாக செயல்பட்ட நிர்வாகிகளை கௌரவிக்கும் விழா என்று பல விழாக்களை நம்ம நிகழ்வு செய்துள்ளோம். இது எதற்காக
இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு எல்லாருக்குமே வெளியிருந்து பார்க்கிறவங்களுக்கு புரியாது. அவர்கள் உங்களால் முடிந்த ஒருவருக்காவது உணவளி என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு நம் அனைவருமே நம்மளால் முடிந்த ஒரு சின்ன உதவி, ஒரு தனிநபருக்கு ஒரு சின்ன காலையில் ஒரு உணவாக இருக்கட்டும், இல்லை 100 பேருக்கு உணவாக இருக்கட்டும், இல்லை 1000 பேருக்காக இருக்கட்டும், சிறிய தொடக்கம் தான் பெரிய லாபத்தை தரும். சிறிய சேவை தான் பெரிய சேவையாய் மாறும். இந்த சேவைகளுக்கு எல்லாம் செய்யும் போதுதான் நம்மளுடைய சந்ததி இல்லாமல் சமூகமும் எல்லாமே உயர்கிறது. மரக்கட்டையின் முக்கிய சில நிகழ்வுகள் மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். ஆசிரியர்களை கௌரவிப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நான் ஒரு குழந்தை நல மாணவனாக இருந்தேன். சைல்டு லேபர் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த குழந்தை நல மாணவனாக இருக்கும்போது அதே ஆசிரியர்களை சில ஆசிரியர்கள் வரவில்லை. அவர்களிடமெல்லாம் நான் NCCயில் அழிவாங்கவில்லை. அவருக்கு நாங்கள் கூட்டு கௌரவிப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆசிரியர் என்பது இன்றைய தலைவர்களாய் நாம் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் தான் முதல் படிக்கட்டாக இருந்தார்கள். ஆசிரியர்கள் கௌரவிக்கிறதுக்கு நாளைய தலைவர்கள் எல்லாமே அவர்கள் வர்றதுக்கு மிக காரணம் முதல் படியே ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களை நாம் கௌரவிக்கும் போது எண்ணற்ற எண்ணங்கள் எல்லாம் மகிழ்வாய் மாறுகிறது. ஒவ்வொருவரும் ஆசிரியர்களை வணங்கி அவர்களை உயர்த்தி நாளைய தலைவர்களை உருவாக்குவதற்கு ஊக்குவிக்கும் விதமாக இந்த ஏற்பாடு செய்துள்ளோம். அடிப்படை கல்வி இருந்தால்தான்